ஸோ மேஷ ராசியில் பிறந்தவங்களுக்கு எல்லாம் வந்து வைராகியம் வந்து ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ ஒரு விஷயத்த வந்து டிசைட் பண்ணி ஒரு வைராகியம் பிடிச்சிட்டாங்க அப்படின்னா போதும். மேஷ ராசிக்காரங்களை ஈகோவை மட்டும் டச்சே பண்ணக்கூடாதுங்க. டச் பண்ணிட்டோன்னா அவங்க கண்டிப்பாக அதை சாதிக்காமல் விடவே மாட்டாங்க. அந்த அளவுக்கு வைராகியம் குணம் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும். மற்ற எல்லாரையும் விட அவங்களுக்கு கொஞ்சம் அதிகமாக இருக்கும். நாட்டு மேலே கொஞ்சம் பற்றுதல் வந்து அதிகமாக இருக்கும். நம்ம எல்லாருக்குமே வந்து தேசப்பற்று டிஃபால்ட்டாக இருக்கும். ஆனால் மேஷத்தில் இருக்கவங்க ஏதாவது ஒன்று சாதிக்கணும், நாட்டுக்காக உயிர் தியாகம் பண்ணுறவங்களெல்லாம் லிஸ்ட் எடுத்தோம்னா மேஷம் தான் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஸோ அந்த அளவுக்கு போராடக்கூடிய தன்மை வந்து அதிகமாக இருக்கிறதுனால உடல் அளவில் கொஞ்சம் நல்ல ஒரு பலமான ஒரு கேரக்டர்லாம் வந்து மேஷத்தில் வந்து இருப்பாங்க. ஸோ நம்ம சில விஷயங்களை வந்து மேஷத்துக்கு கைட் பண்ணும்பொழுது ஓகேங்க அப்படின்னு சொல்லுவாங்க. மேஷத்துக்கிட்ட அராஜகம் மட்டும் ஆகவே ஆகாது. அன்பா டீல் பண்ணால் ஓகேன்னு சரண்டர் ஆயிடுவாங்க. ஸோ எது இருந்தாலும் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக பேசுவாங்க, வெளிப்படையாக பேசுவாங்க. மனசில் ஒன்று வச்சுக்கிட்டே வெளியே பேசக்கூடிய தன்மையெல்லாம் மேஷத்துக்கு கண்டிப்பாக வரவும் வராது. ஸோ ஆர்டர் போட்டு வாழக்கூடிய தன்மை எல்லாம் மேஷத்துக்கு கொஞ்சம் ரொம்பவே அதிகம்னு சொல்லலாம். ஸோ எது இருந்தாலும் டைம் டு டைம் இதெல்லாம் நடக்கணும்னு ஒரு ரூல்ஸோடு வாழக்கூடிய தன்மையில் வந்து மேஷம் வந்து கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். இது ஒரு சுச்சுவேஷன் நடக்குதுன்னா அந்த சுச்சுவேஷனை வந்து அக்செப்ட் பண்ணிக்கிற மென்டாலிட்டி மேஷத்துக்கு கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். ஸோ இது எல்லாமே போக வந்து கொஞ்சம் ஸ்பிரிச்சுவல் மைண்டும் மேஷத்துக்கு கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஸோ மேஷராசியை பொறுத்த வரைக்கும் இந்த குணங்கள் எல்லாம் கொஞ்சம் மற்ற எல்லாரை விட கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஸோ வம்புனா வம்பு, சண்டைனா சண்டை, அன்புனா அன்பு, தேசப்பற்றும் இருக்கும், ஒரு டிசிப்ளினும் இருக்கும். ஸோ இது எல்லாமே கலந்த கலவை தான் மேஷம். இதில்